ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெமே இன் திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே சூப்பரான ஒரு பாயசம் ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கேரமல் பாயசம். ரொம்பவே சிம்பிளான பாயசம் ரெசிபி. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பச்சை அரிசியை பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அரை மணி நேரம் ஊற போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த அரிசியை நல்லா கையாலே இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி விட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி நம்ம கையாலே லைட்டாக பிடிச்சி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரிசியை வந்து நல்லா கையாலே பிடிச்சி விட்டதுக்கப்புறமா அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த அரிசியை ஒரு கொஞ்சம் நேரம் உலர விட்டுக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து நல்லாவே சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பால் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்புறமாட்டு நமக்கு ஆல்ரெடி உலர வச்சுருக்கோம்ல அரிசி, ஸோ பச்சை அரிசியை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசியை பாலில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மறுபடியும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய இந்த பால் அடைகள் எல்லாம் நல்லாவே நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது இப்படியே 10 நிமிஷம் போல் இப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாயசத்துக்கு நிறையவே நெய் தேவை கிடையாது, அதனால கொஞ்சமாகவே போதும். ஸோ கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 முந்திரி பருப்பும் உலர் திராட்சை இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி நம்ம நல்லாவே இந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முந்திரி பருப்பை சூப்பராக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணி முந்திரி பருப்பை தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரமல் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேரமல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கேரமல் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் வந்துச்சுன்னா நம்ம கேரமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டு வாட்டர் எடுத்துக்காதீங்க, சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. சரியா, நல்ல சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேரமல் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். சரியா, ஸோ இப்போ இந்த கேரமலை இந்த சுடு தண்ணியோட நல்லாவே இந்த ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சட்டுன்னு நம்ம வந்து ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிட்டோம்னா டக்குன்னு இது வந்து உறைஞ்சிடும். சரியா, டக்குன்னு அது வந்து நமக்கு கரெக்டாக வராது, அந்த பேன்லேயே நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சுடு தண்ணி போட்டோம்னா நல்லாவே இந்த கேரமல் மிக்ஸ் ஆகிடும் இந்த தண்ணியோட. சரியா, அதனால தான் இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ நம்ம கேரமலை தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். நம்ம பச்சை அரிசியை பாலில் போட்டு வேக வச்சோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சரியாக இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகிடுச்சு. கரெக்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணோம்னா சூப்பராக வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து அந்த நெய்யை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் கேரமல் ஆட் பண்ணிக்கலாம். கேரமல் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த பாலோட இந்த அரிசி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வாசனைக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லாவே நம்ம கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சரியா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா திக்காக வந்ததுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் மாற்றிட்டா நம்ம இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கேரமல் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே சூப்பராக இந்த பாயசம் ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல்
பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இது மாதிரி அட்டகாசமான சிம்பிளான இந்த பாயசம் ரெசிபி பண்ணி உங்கள் அனுபவத்தையும் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பாய்.